அண்மை செய்தி. தஞ்சை அருகே MS மணியம் நிறுவனம் பேருந்து மோதி தொழிலதிபர் கதிர்வேல் என்பவர் பலியாகியிருக்கிறார். விதிகளை மீறி மற்றொரு பேருந்தை முந்திச் செல்ல MS மணியம் பேருந்து வலதுபுறம் ஏறி வந்ததால் விபத்து என புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தஞ்சை மாவட்டம் தென்னமநாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் கதிர்வேல். இவருக்கு வயது 52. தொழிலதிபரான இவர் தஞ்சையில் உள்ள தனது நிறுவனத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அதே நேரத்தில் தஞ்சையிலிருந்து பட்டுக்கோட்டை நோக்கி சென்ற MS மணியம் என்ற தனியார் பேருந்து விதிகளை மீறி இடதுபுறம் செல்லாமல் முன்னால் சென்ற பேருந்து முந்தி செல்வதற்காக வலதுபுறமாக அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது சரியான திசையில் தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருந்த தொழிலதிபர் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே தொழிலதிபர் கதிர்வேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடல் அசைக்கு உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒரு உறவினர்கள் உயிரிழந்த கதிர்வேலின் உடலை பார்த்து கதறி எழுதினார். அப்போது ஒரு சிலர் கோபம் அடைந்து பேருந்து ஓட்டுநருடைய தவறான செயல் தான் இவர் உயிரிழப்புக்கு காரணம் என கருதி பேருந்தின் கண்ணாடிகளை கட்டையாலும் கற்களாலும் அடித்து உடைத்து காயப்படுத்தி கண்ணாடிகளை உடைத்தனர். அதோடு உயிரிழந்த கதிர்வேல் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தஞ்சை பட்டுக்கோட்டை இடையிலான சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்துடன் மறியலில் ஈடுபட்டிருந்த கதிர்வேலின் உறவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய உடலை உடற்கூறு ஆய்விற்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதாவது தொடர்ந்து இந்த MS மணியம் என்ற பேருந்து இதோட 4 முறை இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவும், அதே நேரத்தில் அந்த தஞ்சை மன்னார் பட்டுக்கோட்டையிலான சாலையில் சாலை அகலப்படுத்து பணி நடைபெறுகிறது. அந்த அகலப்படுத்து பணி முழுமையாக நிறைவு செய்யாமல் நடுவில் மைய தடுப்பு சுவர் அமைத்துள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வாகனம் முன்னால் சென்ற பேருந்து முந்தி செல்ல வலதுபுறமாக சென்றது இந்த விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர் உறவினர்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.